முல்லைத்தீவின் ஒட்டுச்சுட்டான் மற்றும் புதுக்குடியிருப்பு பகுதிகளில் நேற்று வீசிய மினி சூறாவளி காரணமாக தற்காலிக வீடுகள் சேதமடைந்துள்ளன. 6 மாதத்திற்கு தங்கியிருப்பதற்காக அமைக்கப்பட்ட குறித்த அரை நிரந்தர தற்காலிக வீடுகளுக்குள் மேல் குடியேற்றப்பட்ட மக்கள் கடந்த 5 வருடங்களாக வாழ்ந்து வருகின்றனர். கிணறோ இந்த வீடுகளோ எதுவுமே இல்லாம ஒரு மலசல கூட வசதிகளோ இன்னொரு இதுவுமே இல்லாம இப்படியே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்க இப்ப எங்களுக்கு இருக்கிற குடி தற்காலிக வீடு 6 மாதத்துக்குரிய வீடு தந்து இப்ப 6 வருஷம் ஆயிட்டுது. நாங்க அந்த வீட்டுல இருக்கிறோம். இந்த மக்கள் வசிக்கும் காணிகள் மத்திய வகுப்பு திட்டத்தின் கீழ் 1960ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு பகிர்ந்து வழங்கப்பட்டன. காணி அனுமதியின் ரத்து அறிவித்தல் பலமுறை ஒட்டப்பட்ட போதிலும் குறித்த காணிகளை உரிமை கோரி யாரும் வரவில்லை என தற்போது அங்கு வசிக்கும் மக்கள் கூறுகின்றனர். இதேவேளை பல வருடங்களாக இந்த காணிகளுக்குள் வாழும் தம்மை தொடர்ந்தும் வாழ்வதற்கு அனுமதித்து வீட்டு திட்டம் வழங்க வேண்டும் எனவும் அந்த மக்கள் கோருகின்றனர். இடம்பெயர்ந்து போய் யுத்தத்தின் காரணமாக சொத்துக்கள் வீடுகள் எல்லாத்தையும் இழந்து இப்பொழுது நாங்கள் அனாதைகளாக குந்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கிராமத்தில் எங்களுக்கு சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்கு. கிணறு இல்லை, டாய்லெட் இல்லை, வீட்டு திட்டம் எல்லா கிராமத்துக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்கட கிராமத்துக்கு இதுவரை காலமும் தரவில்லை. கடந்த பல வருடங்களாக அந்த காணிகளில் வசித்து பயன் தரும் மரங்களை வளர்த்து அவை பயன் தரும் காலத்தில் மாற்று இடங்களுக்கு செல்லுமாறு கோருவது நியாயமற்றது எனவும் அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். அரசாங்க உத்தியோகத்தர்களோ மற்ற GS ஊடாகவோ இது இன்னொருடைய காணி, நீங்க இப்படியான நிரந்தர பயிர் செய்ய வேண்டாம், வேற இடங்களில் உங்களுக்கு காணியை தந்து வீடு கட்டி தரலாம்னு சொல்லி ஒரு முடிவை வெள்ளனாவே இவங்க சொல்ல ஓட்டிட்டாங்க. அப்ப அந்த அரசாங்க உத்தியோகத்தர் ஊடாக தான் இந்த தென்னம்பிள்ளைகள் முதல் இருந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் தான் அந்த கண்டு மர சாதிகளில் வாங்கி நாங்க இதுகளை நட்டு இதுகளை நிரந்தர பயிர் வகைகளை உண்டாக்கி நாங்க இவ்வளவு காலமா வாழ்றோம். மழைக்கும் காற்றுக்கும் ஈடு கொடுக்க முடியாதுள்ள இந்த தற்காலிக கூடாரங்களில் எதிர்வரும் பருவ மழையை எவ்வாறு எதிர்கொள்வது எனவும் மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மேல்குடியேற்றம் நடைபெற்று 5 ஆண்டுகள் கடந்துள்ள போதும் நிரந்தர வாழ்விடமற்று அல்லலூரும் இந்த மக்களுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா? மேல்குடியேற்ற அமைச்சரே, இது உங்களின் கவனத்துக்கு.